ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு அது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட கிவ்வேக்காக தான். ஓகேங்களா? நேற்றே கிவ்வே வைக்கலான்னு பிளான் பண்ணுறோம். பட் அந்த கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு ஒரு ஃபேக்கான ஒரு ஆப்பால். ஓகேங்களா? பட் இன்றைக்கி அது மாதிரி மிஸ் ஆகுமானா மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அது என்ன சொல்கிறது, இப்போ அந்த வெப்சைட் வந்து ஃபேக் வெப்சைட்டாக கூட இருக்கட்டுமே, கன்ஃபார்ம் வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். கன்ஃபார்ம் வைக்கிறோம். ஓகேங்களா? சரி கைஸ், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மிஷினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பிடிச்சி அந்த குரூப்பில் அனுப்பணும். ஓகேங்களா? உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வித் நேம் ஒன்லி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா அதை அன்வான்ட் மெசேஜ் எதுவும் அலாக் கொடுங்க ப்ரோ, டைமண்ட் கொடுங்க ப்ரோ, தேவையில்லாம மெசேஜ் உங்கள் ஐடி ஏதாச்சும் அனுப்புனீங்கன்னா ஐடி கூட அனுப்பக்கூடாது. உங்கள் நேம் வித் ஸ்க்ரீன்ஷாட், அவ்வளோதான், வேறு எதுவுமே அனுப்பக்கூடாது. கரெக்டாக கூட கேட்க தேவையில்ல கைஸ். ஏன்னா நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னா நான் தப்பு ப்ரோ அப்படி சொல்ல போகிறேன். ஓகேங்களா? கரெக்டாக பண்ணுறதா நான் எதுவும் சொல்ல மாட்டாங்களா. சப்போஸ் நீங்கள் தப்பாக பண்ணுறதுனா மட்டும் நான் உங்கள்கிட்ட ப்ரோ தப்பாக பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதேமாதிரி 2 டைம் 3 டைம் அதெல்லாம் அனுப்பாதீங்க. நிறைய பேர் அகைன் திரும்பி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவங்களோட நேம்லாம் நான் என்டர் பண்ணிக்க மாட்டேன் கிவ்வேல. எனக்கு தேவை உங்களோட நேம் தான் கைஸ். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடி எதுவுமே தேவை, நேம் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் நேம் வச்சு தான் நான் கிவ்வே தரப்போகிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் கிவ்வே விட்டுருந்தோம். அதுக்கான கிவ்வே ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக போட விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? அது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு, ஆனால் நேற்று போட்ட வீடியோவில் அந்த ப்ரூஃப் காட்டிருப்பேன். அவருக்கு பண்ணி விட்டதேன் 100 டைமண்ட் ப்ளஸ் ஒரு பேட்டு, தீபாவளி பேட்டு ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் கேரக்டர் 3மே அவருக்கு கிடச்சிச்சு. வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலுமே. சரி கைஸ், இந்த வீடியோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன வெப்சைட் தான். இந்த வெப்சைட் நீங்கள் லாகின் பண்ணுறது மூலிமா இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினா மட்டும் போதும். நீங்கள் கிவ்வேல என்ட்ரு ஆகிடலாம். வேறு ஒன்றுமே இல்லை. முடிச்சுட்டு அப்படியே லைவ் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு இருக்கும். கிவ்வே டைம் நைட் வந்து 7 மணி தான் கிவ்வே. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வீடியோ போட்டிருக்கோம். மார்னிங் எப்பவுமே 10 மணிக்கு 9 மணிக்கு போட்டுருவோம். இன்றைக்கி லேட்டாக போட்டுருக்கால லேட்டாக கிவ்வே நடக்கும். நைட்டு கிவ்வே மாதிரி தான். ஓகேங்களா? 7 o'clock கைஸ். ஓகேங்களா? சரி கைஸ், டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்வே வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே உங்களுக்கு எப்படி வரும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மேலே ஒன்றத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னும் மார்னிங்லேருந்து சாப்பிடக்கூட இல்லை. உங்களுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஒரு வெப்சைட்டுக்கு வந்துருக்கோம். இந்த வெப்சைட் தான் அது. ஓகேங்களா? அந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிட்லின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக நெட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் இந்த வெப்சைட்டுக்கு நல்லா நெட் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்ல ப்ரௌசராக யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரோம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? லாகின் ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே இதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை கொடுத்தோன்னே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா இது மாதிரி வரும். என்டர் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு. இது வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐ டோன்ட் ஹேவ் த அக்கௌண்ட் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸை டிக் பண்ணோன்னே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்லாம் கேட்கும். இதெல்லாம் எப்படி எப்படி எந்த ஃபில் பண்ணுறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய சின்ன பசங்களும் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லித்தரேங்க. ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஓகேங்களா? ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், 1 நிமிஷம் கூட ஆகாது இது. ஆனால் நான் இந்த வீடியோ 4 நிமிஷம் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? சரி கைஸ், ஃபஸ்ட் நேம் கேட்டதா? ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எதோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம்னாலே ஏதாச்சும் ஒரு நேம் என்டர் பண்ணி பக்கத்தில் ஒரு நம்பர் மாதிரி இருக்கணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இமெயில் கேட்டிருக்காங்க. இமெயில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இமெயில் எதுவும் தெரியலனா உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சைடில் ஒரு 3 கோடு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இமெயில் வரும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அப்படின்றத மொபைல் நம்பர் உங்கள் மொபைலில் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யான்னு இருக்குன்னா சூர்யா, அப்புறம் நம்பர் வச்சு 1 2 3 சம்திங் ஏதோ நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் அது மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த டிக்கு பாக்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு 3 பாக்ஸ். இந்த 3 பாக்ஸில் டிக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் 420 நேம் சும்மா இதை என்டர் பண்ணிக்கலாம். யூசர் நேம் சத்யா 316 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இமெயில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி வரணும். ஓகேங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாமே கொடுத்துட்டேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு சொன்ன மாதிரி தான் கைஸ். உங்கள் நேம் வந்து சூர்யான்னு இருக்குன்னா சூர்யா 1 2 3 ஸ்டார் இல்லைன்னா ஆஷா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ் எல்லாத்துலேயும் டிக்கி போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு டிக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது 4ஆவது ஒரு ஆப்ஷன். இந்த பாக்ஸில் டிக் போடணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரோபோட் இல்லை அப்படின்றத வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில இமேஜஸ்லாம் காட்டுவாங்க. ஒரு 6 இமேஜஸ் பக்கம் காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைட்டிலும் கொடுத்துருப்பாங்க. டைட்டில் எக்ஸாம்பிள் இப்போ கிராஸ் வால்க்ஸு இல்லைனா சிம்னிஸ் அது மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு அது பண்ண தெரியலனா கன்ஃபார்ம் நீங்கள் குரூப்பில் கேட்கலாம். என்ன தனியாக கான்டாக்ட் பண்ணி குரூப்பில் அட்மின் நான் தான் இருப்பேன். ப்ரோ இந்த இது எனக்கு தெரியல ப்ரோ, ஐ எம் நாட் வெரிஃபைங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்தோன்னே என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் வந்து விழுந்துடுச்சு கைஸ். ஓகேங்களா?
ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிக்கு விழுந்துருச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு அந்த ஐஎம் நாட் ஹீரோ போட்டு. அப்புறம் பச்சை கலர் டிக் வந்துருச்சு ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இமேஜஸ் கொடுத்துட்டு மேலே ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்டில் என்ன இருக்கோ அந்த இமேஜஸ் தான் கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தனே உங்களுக்கு வந்து இது மாதிரி பச்சை கலர் டிக் வந்துடும் ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இது மாதிரி லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் லாங் ஸ்டெப், ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும் ஓகேங்களா. கன்ஃபார்ம் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி லோடிங் ஆகிட்டே இருந்து உங்களுக்கு ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கும் இந்த இடத்துல ஓகேங்களா. பார்த்தீங்களா, ஓடிபின்னு சொல்லிட்டு ஒன்று புது ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிபியை கிளிக் பண்ணி, ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும் ஓகேங்களா. எனக்கு வந்து ஓடிபி வந்தது. அந்த ஓடிபி தான் நான் எடுத்து என்ன பண்ணேன்னா, இது மாதிரி 6 டிஜிட்டில் இருக்கும் ஓடிபி. 6 டிஜிட்டில் இருக்குது. அந்த 6 டிஜிட் ஓடிபி எடுத்து என்ன பண்ணிங்கன்னா அந்த இடத்த என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த சப்மிட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லோடிங் ஆகும். திரும்பி அகைன் அதே மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆனோன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டுற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ரீடைரக்டிங் அப்படி சொல்லிட்டு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பச்சை கலரில் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வருதான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதில் எதை ஸ்க்ரீன்ஷாட் ப்ரோ பிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அதையும் நான் சொல்கிறேன், தெளிவாக பாருங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி லோடிங் ஆகிட்டு வந்துடும் ஓகேங்களா. இதில் அந்த 3 கோடை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த இடத்துல மை அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் ஓப்பனில். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்னு இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ பெருசாகிடுச்சா. இங்கே உங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் மாதிரி தான் அதுவும். அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நல்லா தெரியுதா கைஸ், பார்த்துக்கோங்க. மூலையில் இந்த 3 கூட கிளிக் பண்ணிங்கன்னா மை அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் ஓகேங்களா. அக்கௌண்ட் டீட்டெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே உங்களோட மொபைல் நம்பர் அதெல்லாம் ஷோ ஆகும் கைஸ் ஓகேங்களா. அதாவது உங்களோட நீங்கள் என்ன மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணீங்க இது ஓகேங்களா. இதை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதான் உங்களோட கிவ்வே மிஷினோட ப்ரூஃப் ஓகேங்களா. இதை ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கிறீங்க ஓகேங்களா. ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான், அவ்வளோதான் கைஸ். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கிவ்வே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இல்லைங்களா. நம்ம கிவ்வேவோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இதான் வாட்ஸ்அப் குரூப்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இது மாதிரி வரும். அதில் அந்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுருந்தீங்களா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல ஆடியோ கேப்ஷன் இருக்குது இல்லைங்களா. அந்த ஆடியோ கேப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களோட நேம், உங்கள் நேம் மட்டும் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் இருக்குன்னா, என்னோட நேம் கபிலன், அதனால் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். கபிலன் இருக்குன்னா அந்த நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் ஓகேங்களா. வேறு லெவல் இல்லை, அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் இது ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறீங்க. தேவையில்லாமல் வேறு எதுவும் சென்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் வேறு ஏதாச்சும் சென்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உடனே நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ என் நேம் என்ட்ரு பண்ணல அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ட்ரு பண்ணுறது இது மாதிரி தேவையில்லாமல் அதிக டைம் என்ட்ரு பண்ணுறது, தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணுறது, நம்ம நேம் என்ட்ரு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் தான், நான் ஒரே ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்தில் வேலையாக கூட எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இது 1 டே ஃபுல்லாக நான் இதை தான் பார்த்துட்டு இருக்கணும் ஓகேங்களா. குரூப்பில் அன்வான்ட் மெசேஜ் வருதா, இல்லை யாராச்சும் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்களா, அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது எனக்கு ஓகேங்களா. 1 டே ஃபுல்லாக இதே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நேம் என்ட்ரு பண்ணும்போது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேடி பிடிச்சி ஒவ்வொரு நேமாக என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி உங்கள் நேமை நீங்கள் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். நான் உங்கள் நேம்லாம் என்ட்ரு பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி நேம் என்ட்ரு பண்ணிங்கன்னா கொஞ்சம் இனிஷியலோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஓகேங்களா. சரி கேஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் இன்வைட் பண்ணுங்கள், கிவ்வேல கலந்துக்க ஓகேங்களா. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேங்க ஓகேங்களா. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. சரி கேஸ், பபா பை சிக்கே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பபாய்.